பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கும் போதே வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னு இருக்கும். 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறோன்னா 10 ரூபாயில் டிவைட் பண்ணால் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? 1000 ஷேர், 10,000 ஷேர்ஸ் வரும். இன்ஸ்டியூஷன்ஸ்னால் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு, ஸ்டார்ட் அப்ஸ், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ், எஃப்ஐஐஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் 1000 ரூபாய்க்கு வாங்கினாங்களோ 1200 ரூபாய்க்கு வாங்கினாங்களோ அவங்க ஆல்ரெடி ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து வெயிட் பண்ணி அந்த ப்ரைஸ் கிராஸ் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்னே தெரியும். அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நிகராக ஒரு ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலோட கம்பேரிசன் டைரெக்டாக இருக்காது. அப்போலோ மாதிரி இன்னொரு 3-4 ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. ஏன்னா நான் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி போட்டு எனக்கு வந்து உடனே டபுள் ஆகுது, இல்லை ஒரு 10-20% கிடைக்குது, கடனையும் அடைச்சிட்டு எனக்கு ஒரு ப்ராஃபிட், இந்த மாதிரி தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. விச் இஸ் ராங், தப்பு, இதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலைன்னா போட்ட பணத்தில் பாதி லாஸ் ஆகலாம், 20-30% லாஸ் போகலாம். ஸோ அதனால் ப்ராஃபிட் எதிர்பார்த்து உடனே வராதிங்க. இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு சொல்லுங்கள். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஓனா என்ன சார்? இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னா என்ன சார்? ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து பப்ளிக் லிமிடெட், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கும் போதே வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னு இருக்கும். 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறோன்னா 10 ரூபாயில் டிவைட் பண்ணால் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? 1000 ஷேர், 10,000 ஷேர்ஸ் வரும். ஸோ அது வந்து பப்ளிக்காக போகும்போது நான் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லிக்விடேட் பண்ணுறேன். ஏன் நான் போகணும் அப்படின்னா, ஒன்று நான் சென்னைக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், தமிழ்நாடுக்குள்ளே பண்ணிட்டுருக்கேன். நான் சவுத் இந்தியா ஃபுல்லாக போகணும், இல்லை இந்தியா ஃபுல்லாக போகணும், இல்லை இந்தியா ஃபுல்லாக ஆல்ரெடி போயிட்டேன், கடன் இருக்குது, கடன் அடைக்கணும், இல்லை இன்டர்நேஷ்னல் ப்ரெசன்ஸ் வேணும். இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்கள் ஒரு கம்பெனிக்கு இருக்கலாம். இன்னொன்று காம்ப்ளைன்ஸ், பிராண்டிங். நான் என் ஃபீல்டில் மட்டும் தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் தெரியறதுக்காகவும் நான் வந்து லிஸ்டிங், இது இந்த ஐபிஓன்னு போகலாம். ஸோ அப்படி போகும்போது என்கிட்ட 100% ஷேர்ஸை வந்து நான் 15% லிக்விடேட் பண்ணுறேன். அந்த மாதிரி மினிமலாக பண்ணலாம். இப்போ செபி ரெக்வயர்மெண்ட் 75% தான் ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சுக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் லிஸ்ட் ஆன பிறகு அது பப்ளிக் லிமிட்டடாக மாறிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே வந்து இப்போ ரீசெண்டாக ஹெச்டிஎஃப்சியோட ஹவுசிங் ஃபினான்ஸ், அந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஐபிஓவில் வந்து அந்த ஒரு டைம் பீரியட் இருக்கும், 1 வாரம். அதுக்குள்ளே யார் வேணால் நம்ம போய் அப்ளை பண்ணி ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே சார். இப்போ ஐபிஓ அலாட்மெண்ட் எப்படி சார் ஒர்க் ஆகுது? இப்போ 100 ஷேர் வெளியில், இப்போ நான் 25% சொல்கிறேன். 25% வந்து ஒரு 2500 ஷேர் வந்து வெளியில் நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நல்ல கம்பெனி இவர் ரன் பண்ணுறாரு அப்படின்னு மேபி சென்னை, இன்னும் தமிழ்நாடு தெரியும். பட் அக்ராஸ் இந்தியா நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி இந்த கம்பெனி லிஸ்ட் ஆக போகுது, ஐபிஓ இந்த டைம் பீரியட் அப்படின்னு. அப்போது அந்த 2500 பேர் ஒவ்வொரு ஷேர் வாங்கலாம், இல்லை ஒருத்தரே 2500 ஷேர் வாங்கலாம். பட் ஆனால் இப்போது 10,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஒரு 2500 பொசிஷனுக்கு வந்து 10,000 பேர் அப்ளை பண்ணி வேலைக்கு போகிற மாதிரி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது ப்ரோரேட்டா, அதாவது லாட்ரி மாதிரி தான், ஒருத்தர் கிடைக்கலாம், ஒருத்தர் கிடைக்காம போகலாம். ஸோ மார்க்கெட் நல்லா போகும்போது நிறைய ஐபிஓஸ் வர்றதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா எப்படி வந்தாலும் எல்லாரும் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு 4 ஐபிஓவாக ஏதோ ஒரு கம்பெனி அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன், கிடைக்காம போகும். 5வது கம்பெனி அவுட் ஆஃப் லக் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ணுறாங்க. யாரெல்லாம் சார் ஐபிஓ அப்ளை பண்ணலாம்? ரீட்டைல் இன்வெஸ்டர், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ரீட்டைல்னால் நம்மள மாதிரி இண்டிவிஜுவலாக மினிமம் 2 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, ஹெச்என்ஐஸ் அதுக்கு மேலே 2 லட்சத்துக்கு மேலே முதலீடு பண்ண ரெடியாக இருக்கவங்க. அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு, ஸ்டார்ட் அப்ஸ், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஃப்ஐஐஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ சில பேர் வந்து ஆல்ரெடி அன்லிஸ்டட், அந்த ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடியே முதலீடு பண்ணியிருப்பாங்க. அவங்க ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆன பிறகு அந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸிட் ஆகலாம், இல்லை வித்தின் அ மந்த் எக்ஸிட் ஆகலாம். ஸோ யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஓகே சார். அதாவது ஜிஎம்பி, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னா என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹெச்டிபியே எடுத்துப்போம். லிஸ்டான ப்ரைஸ் வந்து 740 ரூபா அப்படின்னு மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, ஐபிஓ ப்ரைஸிங். அண்ட் லிஸ்டான அன்னைக்கு 13% அப்ரிஷியேட் ஆகி 800+ போய் முடிஞ்சுது. பட் ஆனால் கிரே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. அப்போ ப்ரீமியமே வந்து 200, இது ஒரு 250னா 450 ரூபா வந்து ப்ரீமியமில் தான் இருந்தது. பட் ஆனால் லிஸ்ட் ஆனது வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ இது வந்து லாஸ்ட்டில் தான் நிறைய பேர்
ஹெச்டிபி இத்தனைக்கும் இது வந்து பெரிய தெரிஞ்ச கம்பெனி. இதுலேயே வந்து இந்த அளவுக்கு மக்கள் லாஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் 1000 ரூபாய்க்கு வாங்கினாங்களோ 1200 ரூபாய்க்கு வாங்கினாங்களோ அவங்க ஆல்ரெடி ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து வெயிட் பண்ணி அந்த ப்ரைஸ் கிராஸ் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்னே தெரியும். அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட இருக்க 100 ஷேர் 1200 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னா லாஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரீமியம் வந்து ஜஸ்டிஃபைபிளா அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ என்எஸ்சி ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆக போகுதுன்னும் போது விதின் ஒரு 1 வீக்குள்ளேயே 1600 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ அந்த இப்போ வந்து 2300 ருபீஸ் பக்கம் இருக்குது என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரி. ஏன்னா பிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது என்எஸ்சி வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்குன்னு நியூஸ் வந்ததுனால 1600லேருந்து 2300 ஒரு மாதம் கூட இல்லை, வித்தின் மேபி 2-3 வீக்ஸில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது வந்து லிஸ்ட் ஆகும்போது அதே 2300 லிஸ்ட் ஆகுமான்னு தெரியாது. ஹெச்டிபியில் நடந்த மாதிரி 1600 1800 லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா யாரெல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கினாங்களோ அவங்கள பேஷண்ட்டாக வெயிட் பண்ணாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஐபிஓல எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்? பெனிஃபிட்ஸ் கிடையாது. நான் எடுத்தோன்னே அந்த கம்பெனி ஷேர் வாங்குறேனா அப்படின்றது ஒன்று. சில சமயம் கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாது. டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் சொல்லுவாங்க, டிஆர்ஹெச்பி. அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தா தான் அந்த கம்பெனி காம்படிஷன் இருக்கா, எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன, பியர் கம்பேரிசனு, ரிஸ்க் என்ன, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் யாராவது படித்து பார்த்து வாங்குறாங்களான்னா யாருமே கிடையாது. ஸோ அது படித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நிகராக ஒரு ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலோட கம்பேரிசன் டைரெக்டாக இருக்காது. அப்போலோ மாதிரி இன்னொரு 3-4 ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதோட கம்பேரிசனில் ப்ரைஸ் அர்னிங் ரேஷியோ எப்படி இருக்குது, பர் பெட் இன்கம் என்ன இருக்குது, இதெல்லாம் ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு ஐடியா கிடைக்கும் இந்த அவன் சொல்கிற ஐபிஓ ப்ரைஸ் வந்து கரெக்டாக இல்லையா, அப்போ வந்து நம்ம வாங்கலாமா இல்லையா. இப்போ ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஏறும்போது எல்லாமே ஏறிடும். மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஏறிட்டு இருக்கு, பாசிட்டிவாக இருக்குது, அதனால என்ன ப்ரைஸ் ஆனாலும் லிஸ்ட் ஆகலாம். பட் இதுவே வந்து மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ ஒரு ஸ்டாக்கு லிஸ்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக கரெக்ஷன் ஆகும். ஹியூண்டாயெல்லாம் லாஸ்ட் இயர் லிஸ்ட் ஆகும்போது மார்க்கெட் கரெக்ஷன் ஐ திங்க் செப்டம்பர் அக்டோபர், அப்போ வந்து லிஸ்டான ப்ரைஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இட்ஸ் அ ப்ரூவன் பிராண்ட், பல வருஷமாக இந்தியாவில் இருக்காங்க அண்ட் நம்பர் 2 ஆட்டோமேக்கர். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லாமல் போச்சு. அப்படி இல்லைனா இன்னும் லாஸஸ், கீழே நிறைய பேர் லாஸில் தான் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே சார், இப்போ ஜூலை மந்த்துக்கான ஐபிஓ என்ன சார்? எனக்கு கம்பெனிஸ் தெரியல, பட் ஆனால் நிறைய லைனப்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஏற 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 தான் ஐபிஓஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ யாராவது நான் ஐபிஓவில் லிஸ்டிங் கெயின்ஸ் எனக்கு ஒரு 10% 20% உடனே குயிக்காக பார்க்கணுன்னா அவங்க தான் இந்த மாதிரி ஐபிஓஸ் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி போட்டு எனக்கு வந்து உடனே டபுள் ஆகுது, இல்லை ஒரு 10-20% கிடைக்குது, கடனையும் அடைச்சிட்டு எனக்கு ஒரு ப்ராஃபிட், இந்த மாதிரி தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. விச் இஸ் ராங், தப்பு, இதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கம்பெனி வாங்கி அது லிஸ்ட் ஆகிற டைம் லைனில் வந்து இப்போது மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா, இல்லை வித்தின் லிஸ்ட் ஆகி ப்ராஃபிட் இருக்கும், அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே இப்போ இருக்கிற மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன், இப்போது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஈரான் இஸ்ரேல் வார் மாதிரி, உக்ரைன் ரஷ்யா வார் மாதிரி, அது இல்லாமல் இப்போது ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது மார்க்கெட் ஒரு நாள் நோஸ் டைவ் அடிக்குது, ஒரு நாள் ஏறுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ராஃபிட்டுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு வந்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ப்ராஃபிட் பார்க்க முடியாதா சார்? ப்ராஃபிட் பார்க்க முடியாதான்னா நமக்கு வந்து கேரண்டீடாக சொல்ல முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டே கேரண்டி இல்லாத விஷயம்தான். பட் ஆனால் ஐபிஓவில் ப்ராஃபிட்டுக்காக தான் நிறைய பேர் வராங்க. இப்போது நியூ ஏஜ் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு பணம் வச்சுருக்கேன், அது உள்ளே போட்டு எடுக்க முடியுமா, ஒரு மாதத்துக்குள்ளே இல்லை 2 வாரத்துக்குள்ளே எடுக்க முடியுமா, அந்த ஐடியாவில் தான் வராங்க. அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலைன்னா போட்ட பணத்தில் பாதி லாஸ் ஆகலாம், 20-30% லாஸ் போகலாம். ஸோ அதனால் ப்ராஃபிட் எதிர்பார்த்து உடனே வராதிங்க இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்குன்னு சொல்கிறேன். ப்ரைஸ் பேண்ட்னா என்ன சார்? ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ப்ரைஸ் அரைவ் ஆவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிபிக்கு வந்து அன்லிஸ்டட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் ஆனால் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ், இப்போ ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் ஆக போகுதுன்னா மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு ஃபினான்ஸ் பண்ணுறவங்க யாரெல்லாம் ஆல்ரெடி ஷேர்ஸ் வச்சுருக்கவங்க, அந்த ப்ரமோட்டர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும், லோயர் ரேஞ்ச் அப்பர் ரேஞ்ச் இருக்கும், அப்புறம் நடுவில் ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க 740லேருந்து 750க்குள்ளே 755க்குள்ளே. ஸோ அந்த ப்ரைஸ் பேண்டுக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ, யார் மேக்ஸிமம் 740லேயே நிறைய அப்ளை பண்ணாங்கன்னா சில பேர் கிடைக்காது. லாட்ரி தான். இப்போ நிறைய பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் தான். இப்போ தெரிஞ்ச பேருனா நிறைய ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும். அப்போ லாட்ரியில் உங்களுக்கு நீங்கள் ஹையர் ப்ரைஸ் பேண்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் பேண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் லோயர்லேயும் பண்ணலாம், அப்பர்லேயும் பண்ணலாம், இல்லை இன்பிட்வீன் ஒரு ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த ப்ரைஸ் அதை தான் ப்ரைஸ் பேண்ட். யூஸ்வலாகவே ஐபிஓன்னு போட்டு நீங்கள்
பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலே ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக தான் இருக்கும். அதை தான் அப்படி சொல்லுவாங்க. சரியான ஐபிஓ எப்படி சார் சூஸ் பண்ணுறது? நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் மணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லாமல் லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் ஒர்க் அவுட் ஆகுமா, வேல்யூவேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா. இப்போ ஐபிஓ பற்றி எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆஸ் வெல் as உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கவங்க அனலிஸ்ட்டு, மணி கண்ட்ரோல், இடி மணி, இது மாதிரி எல்லா இதுலேயும் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஓவர் ப்ரைஸ்டு, இந்த ஸ்டாக் வந்து கரெக்ட் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஹெச்டிபி வந்து ஓரளவுக்கு கரெக்ட் ப்ரைஸிங், இப்போ மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது, இது இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்ட்ரு ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸில் நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் மணி மேக்கிங்னா ட்ரேடிங்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு, டைம் இல்லை, ஏகப்பட்ட ரீசன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டராக வேல்யூ அட்ராக்டிவாக இருக்குது கம்பேர்ட் டு பியர்ஸ். இந்த மாதிரி ஸ்டாக் அட்ராக்டிவ் பொசிஷனில் கிடச்சா பை பண்ணலாம். இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்துச்சு, நல்லா அட்ராக்டிவ் பொசிஷனில் இருந்தது. இப்போ லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஸ்டில் இது இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆன பிறகும் அட்ராக்டிவாக இருக்கும். அவங்களோட பேரண்ட் கம்பெனியோ இல்லை சிஸ்டர் கம்பெனியோ இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதோட பொட்டென்ஷியல் பார்க்கும்போது இந்த கம்பெனியை பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஐடியா இருந்து அதை அனலைஸ் பண்ண முடிஞ்சு அந்த டிஆர்ஹெச்பின்னு சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுவும் 1 month 2 monthsக்கு நான் சொல்லலை, லாங் டேர்ம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 yearsல நல்ல ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பொறுமையாக பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக சார். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பற்றி நிறையவே சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.